ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ப்ளவுஸில் மெயின் ப்ராப்ளமே என்ன வரும்னா, இந்த ஷோல்டர் ஃபால் ஆகுது தான். ஷோல்டர் நம்ம தச்சு முடிச்ச பிறகு போடும்போது ஷோல்டர் வந்து நமக்கு சைடு இப்படி இறங்கி இறங்கி இந்த மாதிரி இறங்கி இறங்கி போயிடும். இதை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸ் இப்படி கட் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த ஹூக் சைடு வந்து மார்க் பண்ணியிருப்போம். இந்த ஹூக் சைடு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம எல்லாம் எடுத்திருப்போம். இந்த ஹூக் சைடு வந்து நம்ம இதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹூக் சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த ஷோல்டர் வந்து நம்ம பிடிக்கும்போது நமக்கு இந்த ஷோல்டரில் வந்து நம்ம வந்து இப்படி கிராஸில் லைட்டாக ஒரு கிராஸில் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கிராஸில் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து நம்ம இந்த சைடு நம்ம இப்படி கட் பண்ணி தைக்கும்போது நமக்கு ஹூக் வந்து கொஞ்சம் உள்ளே போகும். அப்போ நம்ம போடும்போது கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும். அப்போ ஷோல்டர் வந்து சரியாது. இன்னொன்று என்னென்னா, இதை நம்ம இப்படி கிராஸில் பிடிக்கும்போது இந்த ஷோல்டர் சைடு வந்து நமக்கு இது ஃபிட்டாக நிற்கும். அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஷோல்டர் வந்து சரிஞ்சு போகாது. இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்ம இந்த கை வந்து கரெக்டாக தைக்கணும். இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது. நம்ம இழுத்து பிடிச்சி தைக்கும்போது துணி லூஸ் கொடுக்கும். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஷோல்டர்